श्री गुरुभ्यो नमः। विवेक चूडामणि 256வது श्लोकम। இப்போ 255வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 10 ஸ்லோகம் அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை உபனிஷத்துகள் எப்படி வர்ணிச்சிருக்கோ அதே மாதிரி எல்லாம் வர்ணனம் பண்ணி நீ அந்த பிரம்மந்தான் அப்படிங்கிறத மனசுல நன்றாக தாரணம் பண்ணு, சிந்தனம் பண்ணு அப்படின்னு சிஷ்யனுக்கு சொல்லக்கூடியது. அதனால்தான் இந்த 10 ஸ்லோகங்கள்லையும் கடைசியில பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி அப்படின்னு வரும். பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு நீ அதே பிரம்மந்தான், இதை நன்றாக மனசுல சிந்தனை செய்வாயாக, அனுசந்தானம் செய் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம் அதுல ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டோம். 2வது ஸ்லோகம் தான் இந்த 256வது ஸ்லோகம். அதை பார்ப்போம். யத் பரம் சகலவாகோச்சரம் கோச்சரம் விமல போத சக்ஷுஷா சுத்த சித்கனம் அநாதி வஸ்து யத் பிரம்ம தத்வமசி பாவயாத்மனி. பிரம்மத்தை பத்தி உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரம்னா உசத்தின்னு அர்த்தம். எதை காட்டிலும் உசத்தின்னு சொல்லல. உசத்தின்னா எல்லாத்தையும் விட உசத்தின்னு எடுத்துக்க வேண்டியது. பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிற இந்த ஸ்ருதியில பிரம்மவித்தானவன் இந்த ஸ்வரூபத்தை, இந்த பரஸ்வரூபத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரம் அது என்னது? அது பிரம்மமே தான். பிரம்மவித்து பிரம்மத்தை தவிர்த்து வேற எதையும் அடையிறது கிடையாது. அவன் அந்த பிரம்மஸ்வரூபத்தையே அடைகிறான். அதனாலே பரம் சகல வாக் அகோச்சரம். தைத்திரிய உபனிஷத்திலே பிரம்மத்தை சொல்லும் போது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படிங்கிறது. வாச்சகனா எல்லா வாக்குகளும், அதாவது சப்த பிரமாணம் மொத்தமுமே பிரம்மத்தை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்து முடியாமல் திரும்பி வந்துடுத்துங்கிறது. அதனால பண்ண முடியல. அது வாஸ்தவம் தான். ஏன்னா சப்தத்தினால நமக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது கஷ்டம்தான். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு வலி இருக்கு, சரீரத்துல ஒரு பாகத்துல ஏதோ ஒரு வலி இருக்கு, முள்ளு குத்துது, காலில் வலி இருக்கு. ஆமா, அந்த வலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவன் வாயால எத்தனை வர்ணனம் பண்ணினாலும் அவன் எப்படி அந்த வலியை உணர முடிகிறதோ அதை போல மற்றவன் அவனுடைய சப்தத்தினாலே, அவனுடைய வாக்கால புரிந்து கொள்வது கஷ்டம். வெள்ளத்தை வாயில போட்டுட்டு அதனுடைய மாதுரியத்தை அனுபவிக்கிறான் ஒருத்தன். எப்படி இருக்கு வெள்ளம் அப்படின்னு கேட்கிறான் இன்னொருத்தன். அவன் அந்த வெள்ளத்தை பத்தி எத்தனை வர்ணிச்சாலும் அதை அனுபவிக்கிறவன் எப்படி அந்த மாதுரியத்தை அனுபவிக்கிறானோ அதை போல சப்தத்தினால கேட்டவனாலே அனுபவிக்க முடியாது. அவன் ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அந்த விதத்துல பாக்கறச்சே ஆத்மஸ்வரூபத்தை ஸ்ருதிகள்னால சொல்ல முடியல அப்படிங்கிறதுனாலதான் சொல்ல கிட்ட ஏதோ ஒரு கோடி காமிச்சு விட்டுட்டு அது திரும்பி போயிடுறதுங்கிறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பியா. கிட்ட எல்லாம் பூர வர முடியல, தூரக்க இருந்து காமிச்சு கொடுத்துட்டு அதுதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதான். அதே மாதிரி மனசு கூட அப்படிதான். மனசா சக, மனசு இருக்கே அது எதை சிந்தனம் பண்ணும்னு சொன்னா எந்த விஷயத்துல அதுக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கோ அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கும், அதை சிந்தனம் பண்ணும். ஆனா பிரம்மத்து அது சிந்தனம் பண்ண முடியல. அதனாலதான் மனசும் திரும்பி வந்துருத்து, அதனால முடியல. அதைத்தான் சொல்றாரு இங்கே. எத் பரம் சகல வாக் அகோச்சரம் எதோ வாச்சோ நிவர்த்தந்தேங்கிற ஸ்ருதியில சொன்னபடி வாக்குன சப்தம் சப்த பிரமாணத்தினாலே தெரியப்படுத்த முடியாதது, அதுக்கு விஷயமாகாதது. அப்ப எப்படிதான் தெரியும் சொல்ல அப்படின்னா, கோச்சரம் விமல போத சக்ஷுஷா. போதம் அனுபவம்னு சொல்றோமே, விமல போதம்னா, விமலம்னா அழுக்கு இல்லாத போதம். அழுக்குனா என்னது? போதம்னா ஞானம். ஞானத்துல என்ன அழுக்கு வரும்? அழுக்கு ஒட்டிக்குமா என்ன அப்படின்னா? ஒட்டிக்கும். எந்த அழுக்கு தெரியுமா? அதுல அந்தந்த விஷயங்கள், இந்திரிய விஷயங்கள்னு சொல்றோமே, கண்ணுக்கு ஒரு விஷயம், காதுக்கு ஒரு விஷயம்,
கண்ணால ஒரு ரூபத்தை பார்க்க முடியறது, காதால சப்தத்தை கேட்க முடியறது, நாக்கால ருச்சியை உணர முடியறது. இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம்தான் அந்த ஞானத்தோட ஒட்டின்னு இருக்கக்கூடிய அழுக்குகள். விமலம் அப்படின்னு சொன்னா அழுக்கு ஒட்டாத ஞானம், சுத்த ஞானம். அந்த ஞானம் தான் இங்க கண்ணு. இதை பார்க்கறதுக்கு, இதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான கண்ணு. இந்த கண்ணால இந்த பிரம்மத்தை பார்க்க முடியாது. விமல போத சக்ஷுஷா கோச்சரம். அந்த அனுபவம்ங்கிற அந்த ஞானம் இருக்கே, அனுபவம்னு சொல்றோமே, சொப்பிரகாசமான அனுபவம், அந்த பிரகாசத்தினால தான் இது அறியப்படுறது. அது மற்றதெல்லாம் கிட்ட வந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிடும். அப்புறம் அது எப்படி இருக்கு, அந்த விமல போத சக்ஷுஸ், விமல போதங்கிற அந்த கண் திறந்தாச்சுன்னு சொன்னா சுத்த சித்கனம். இந்த இதுவே அந்த சுத்த சித்கனம்னு. சுத்த சித்கனம் அப்படின்னு சொன்னா சித்னா ஞானம், கனம்னு சொன்னா வேற எந்த ஒரு கலப்பும் இல்லாதது, சுத்தமான ஞான ஸ்வரூபம். அது மாத்திரம் இல்லை, அனாதி. பிரம்மத்தை சொல்லும் போது அனாதி, அதுக்கு ஆதி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வஸ்துனா அதுதான் பரமார்த்த சத்தியம்னு அர்த்தம். இப்படியாக பிரம்மத்தை பத்தி உபனிஷத்து வர்ணிக்கிறதோ இல்லையோ, நீ அதுதான் பா பிரம்ம. எத் பிரம்மா தத் துவமசி ஸ்வேதகேது. ஹே ஸ்வேதகேது மாத்திரம் அங்க சாந்தோக்கியத்துல ஸ்வேதகேதுவை பார்த்து உபதேசம் பண்ணார். இப்ப இங்க விவேக சூடாமணியில குரு தன்னுடைய சிஷ்யனை பார்த்து உபதேசம் பண்றா. ஏ சிஷ்யா, இப்படியெல்லாம் ஒரு பிரம்மத்தை வர்ணிச்சிருக்கோ இல்லையோ உபனிஷத்து, அந்த பிரம்மம் வேற எதுவும் இல்லை, நீதான். இதை நீ நன்னா புரிஞ்சுண்டு மனசுல நிறைய திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணிப்பாரு. பிரம்ம தத் துவமசி பாவயாத்மனி. அதை ஒன்ன காட்டு நீ எந்த பிரம்மத்தை தேடுறேன்னு சொல்லி வெளியில எங்கேயோ தேடி பார்த்தா உனக்கு அந்த பிரம்மம் கிடைக்காது. ஏன்னா நீதான் அந்த பிரம்மம். அதனால அதை புரிஞ்சுக்கோ. ஞானப்பிரசாதேன விசுத்த சத்வா ததஸ்துதம் பஷ்யதே நிஷ்கலம் தியாயமானஹா அப்படின்னு முண்டகோபனிஷத்து சொல்றது. அது என்ன சொல்றது தெரியுமோ, ஞானப்பிரசாதேனான்னு சொன்னா அந்தःகரணம் முதல்ல நிர்மலமாக ஆகணும், அதனுடைய அழுக்கெல்லாம் நீங்கி சுத்தமாகணும். சுத்தமாச்சுன்னா அதுல ஒரு விருத்திக்கு வரும். அந்த விருத்தி அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்றது. அந்த அகண்டாகார விருத்தியிலே பிரம்மம் அப்படியே பளிச்சுன்னு அனுபவமா தெரியும், விஷயமா தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பஷ்யத்தை அனுபவிக்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஷட்பிரூர்மிபிஹி அயோகி யோகி ஹிருத் பாவிதம் ந கரணைர் விபாவிதம் புத்தியவேத்யம் அனவத்யபூதி யத் பிரம்ம தத் த்வமசி பாவயாத்மனி. ஷட்பிஹி ஊர்மிபிஹி அயோகி. ஊர்மி அப்படின்னு சொன்னா அலைகளுக்கு பேர், அதுக்குதான் ஊர்மின்னு பேர். ஆனா 6 விதமான ஊர்மின்னு சொன்னா அது நமக்கு வரக்கூடிய அலைகளை போல வந்துட்டே இருக்கான். அது என்னதுன்னு கேட்டா, பசி தாகம், சோகம் மோகம், ஜரா மிருத்யு. ஜரானா முதுமை, மிருத்யுனா மரணம். இது 6 ஊர்மின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊர்மினா அலை. ஊர்மிங்கிற சப்தத்துக்கு அலைன்னு பேரு. சமுத்திரத்துல அலை வருமோ இல்லையோ, ஒரு அலை அப்படி நீள வரும், கரை வரை வந்தாச்சுன்னா அது மறைஞ்சு போயிடும். ஆனா அடுத்த அதுக்கு பின்னாடியே வந்துடும் அடுத்தது. அது மறைஞ்சதுன்னா அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்துடும், அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அதை போலதான் இந்த பசி தாகம் இதெல்லாம் ஒரு தடவை தீர்ந்ததுன்னா முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும், திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கிறதுனாலே பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இது எல்லாத்தையும் ஊர்மின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 ஊர்மி. ஷட் ஊர்மையான்னு சொன்னா இந்த 6 எடுத்துக்க வேண்டியது. இந்த 6 ஊர்மிகளோட அயோகி, யோகினா சம்பந்தப்பட்டது, அயோகினா சம்பந்தப்படாதது அப்படின்னு பிரம்மத்தை சொல்லியிருக்கு உபனிஷத்து. அதாவது ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா இந்த 6 ஊர்மிகளோட சம்பந்தப்படாதது. ஆனா நாம சம்பந்தப்படுத்தி அதை பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் நம்மளுடைய பிரமை. க்ஷுத்து பிபாசா அப்படின்னா பசி தாகம், இது எதை சேர்ந்தது? இது ரெண்டுமே பிராணனை சேர்ந்த தர்மம். அதே மாதிரி சோகம் மோகம் இது ரெண்டும் எதை சேர்ந்தது? இது ரெண்டும் மனசை சேர்ந்தது. ஜரா மரணம் இது ரெண்டும் எதை சேர்ந்தது? இந்த ஸ்தூலமான சரீரத்தை சேர்ந்தது. ஆனா இது எல்லாத்தையும் ஆத்மாவோட சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவம் உபனிஷத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? இதெல்லாம் வேற தனித்தனி இருக்குப்பா, இது உன்னோட சேர்ந்தது இல்லை, இது உன்னுடைய சரீரத்தை சேர்ந்தது, உன்னுடைய மனசை சேர்ந்தது, உன்னுடைய பிராணனை சேர்ந்தது, ஆனா உன்னோட சேர்ந்தது எதுவுமே இல்லை. அதனால ஷட்பிஹி ஊர்மிபிஹி அயோகி இந்த பிரம்ம தத்துவம்.
அது மாத்திரமில்லை, யோகி ஹிருத் பாவித்தும். யோகிகள்னா இங்க யாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு யோகத்தை சொல்லி கொடுத்துருக்கு கட்டோபனிஷத்து. இந்த மாதிரி பண்ணு, உனக்கு ஆத்ம தத்துவம் பழிச்சுன்னு நன்னாவே புரியும். என்ன பண்றதுன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த வெளி விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய மனசு உள்பட அத்தனை இந்திரியங்களையும் விலக்கின்றது. இது ஒரு பெரிய யோகம். மனசை மாத்திரம் வெளியிலேருந்து எடுத்துட்டான், வெளி விஷயத்துக்கு போகாம தடுத்துட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆனந்தம் தான். அந்த ஏன்னா அங்க தெரியக்கூடியது இந்த ஆத்மஸ்வரூபம் தான். அதனால அவ யோகிகள் இருக்காளே, இதை ஒரு தடவை ருசிச்சுடுவா, ரசிச்சு பார்த்துட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் இதையே தியானம் பண்ணிட்டு இருப்பாள். யோகி ஹிருத் பாவித்தும். யோகிகள் தன்னுடைய ஹிருதயத்துல இந்த ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்றாளாம். கரணையர் விபாவித்தும். கரணங்கள்னா இந்திரியங்கள். நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. இந்த 5 இந்திரியங்களுக்கு 5 விஷயங்களை கொடுத்துருக்கா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விஷயங்கள். ஆனா அந்த விஷயங்களை தெரிவிக்கும் போது இந்த பிரம்மஸ்வரூபத்தை சேர்த்து அது தெரிவிக்குமான்னு கேட்டா அது முடியாது. கரணையர் விபாவித்தம். இந்த பிரம்மத்தை கண்ணால பார்க்கலாமா? முடியாது. காதால சத்தத்தை கேட்கிற மாதிரி அதை கேட்க முடியுமா அப்படின்னு முடியாது. ருசிச்சு பார்க்கலாமா? ஒண்ணுமே முடியாது. அதாவது 5 விதமான இந்திரியங்களுக்கும் அது அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத சொல்றது. அதே சமயத்துல புத்தி அவேத்தியம். பாக்கிய இந்திரியங்கள் விட்டுடுங்க, புத்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்தகரணம் மனசுன்னு சொல்றோமே, மனசுல என்ன சிந்தனை பண்ணி அதனால புரிஞ்சுக்கலாமான்னா அதுக்கும் ஆத்மாவா இருக்கு, அதுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. புத்தி அவேத்தியம். புத்தியாலே இது அறியப்படும் வஸ்து இல்லை. ஏன்னா புத்திக்கும் சாட்சியா இருந்துட்டு இருக்கு. இது அனவத்திய பூதி. அப்படி இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு கேட்டா பெரிய ஐஸ்வர்யம். பூத்தினா ஐஸ்வர்யம். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம்னு கேட்டா அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஈடு இல்லை. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் கொண்டது இது. அதான் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருப்பதும் இந்த ஒரு சுத்தமான நிர்மலமான ஞானஸ்வரூப சச்சிதானந்த ஞானஸ்வரூப பிரம்மந்தான். அந்த பிரம்மத்தை இப்படி சொல்லியிருக்கு இல்லையா உபனிஷத்துல, ஏ சிஷ்யா, நீ அந்த பிரம்மத்தை உபனிஷத்துல இப்படி சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை மனசுல வாங்கிட்டு அது தான், அதாவது தன்னை அதுவாக பாவனம் செய். தான் தன்னுடைய ஸ்வரூபம் அதுக்கு நேர் விபரீதமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியோ இல்லையோ, அதெல்லாம் தப்பு. ஒவ்வொன்றும் நீ விபரீதமா நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது ஒண்ணு சேர்ந்தது இல்லை. அது ஒன்னா சரீரத்தை சேர்ந்தது, ஒன்னா மனசை சேர்ந்தது, எப்படி பிராணனை சேர்ந்தது, எப்படி தனித்தனியா விலகி போயிடுறது. ஒன்னை சேர்ந்தது ஒண்ணுமே இல்லை. இப்ப நீ என்னன்னு கேட்டா இந்த பிரம்மம்னு இப்படி சொல்லப்பட்டிருக்கே உபனிஷத்திலே, அந்த பிரம்மஸ்வரூபந்தான் நீங்கிறது நன்றாக மனசுல தியானம் செய், புரிந்து கொள். பிராந்தி கல்பித ஜகத் கலாசிரயம் சுவாசிரயஞ்ச சதசத் விலக்ஷணம் நிஷ்கலம் நிருபமான மிருத்திமத் பிரம்ம தத்வமசி பாவயாத்மனி. பிராந்தி கல்பித ஜகத் கலாசிரயம் பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு சொல்லு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த உலகம் பூலோகம் மாத்திரம் இல்லை, பூலோகம் மாத்திரம் இல்லை, 17 அதெல்லாம் பிரம்மாண்டம் பூரா. அதுலயும் ஒரு பிரம்மாண்டம் கூட போராது. மொத்த பிரம்மாண்டமும் எத்தனை பிரம்மாண்டம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து எடுத்துருந்தோம். இது எல்லாம் சேர்ந்தா அந்த பரமாத்மாவுடைய ஒரு சின்ன பாகத்துக்குள்ள அடங்கி போயிடுவான். அப்படின்னா அவர் எவ்வளவு பெருசு, இதுக்குள்ள அடங்காத சமாச்சாரம். என்ன சொல்றது? பாதோஸ்ய விஸ்வாபூதானி, அத்தனை ஜகத்தும் சேர்ந்தது பகவானுடைய ஒரு கால்வாசி. பாதன்னா இந்த காலுன்னு நடக்கிற கால் இல்லை, முக்கால்னு மேல சொல்றது. அவ்வளவு பெரியவர் அவர். அவருடைய ஸ்வரூபத்துல இது ஒரு சின்ன விஷயம். திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, சொப்பிரகாசமா அது சுத்த சித்கனம். இப்ப சொன்னாரே சுத்த சித்கனம் அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தான் இதை விட பெருசு. சம்சாரத்துக்குள்ள அகப்பட்டு வேற மாதிரியா தெரியக்கூடிய ஸ்வரூபம் ரொம்ப சின்னது. ஆனா பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கே, அது இதை விட ரொம்ப பெருசு.
ஆக எப்படி அந்த ஸ்வரூபம் இப்படி தெரிகிறது? பரமாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் மறைஞ்சு ஜெகத் ரூபமாக தெரியறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பிராந்தி கல்பித ஜெகத் கலாசிரியம். பிராந்தி, இவனுக்கு அப்படி மாதிரி அவித்தையால ஒரு மாயை வந்து மறைக்கிறது, மறைச்சு ஒரு பிராந்தியை உண்டு பண்றது. பிராந்தியை பார்த்தா ஒரே உலகங்கள்லாம் தெரிகிறது. இவன் பூரா உலகம் இல்லை, இவன் பார்க்குற உலகத்தை விட பெரிய உலகம் இருக்கு. இவன் இத்தினூண்டு பார்க்குறான். அத்தினூண்டு பார்க்கறத விட்டுடுங்க, எல்லாரும் பார்க்கறத மொத்தத்தையும் சேர்த்து எடுத்து பார்த்தா அது பரமாத்மாவுடைய ஒரு சின்ன அம்சம். கலா, ஜெகத் கலா, கலானா ஒரு அம்சம் அப்படி இருக்கான். சுவாசிரயம்னு அடுத்தது. சுவாசிரயம்னு சொன்னா அந்த பிரம்மன் எதுல இருக்கு, அதுக்கு ஆதாரம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். உபனிஷத்துக்கு பதில் சொல்றார். உபனிஷத்துல சனத்குமாரர் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? அதுவா தன் ஸ்வரூபத்தில் இருக்கு. ஸ்வே மகிம்னி, ஸ்வே மகிம்னி, தன்னிடத்திலேயே தானே இருக்கு. அது எப்படி இருக்க முடியும்? இல்லப்பா, வேற இன்னொன்னு அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல நான் இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன். சுவாசிரியம். நாம் உட்கார்ந்து இருக்கிறது தரையிலே, தரை மேல, பலகா மேலே, பூமியிலே அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி அந்த பிரம்மம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு இல்லை, ஒன்றும் ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லாததுனால தான் அதை சுவாசிரியம் அப்படின்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, சத் அசத் விலக்ஷணம். இந்த 5 பூதங்கள் சொல்றோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி, ஜலம், தேஜஸ், இந்த 3 பூதங்களுக்கு சத்துன்னு உபனிஷத்து ஒரு பேரு கொடுத்துருக்கு. வாயு, ஆகாசம், இது 2 கண்ணுக்கு தெரியாத பூதங்கள், கண்ணால பார்க்க முடியாது. அதுக்கு அசத்துன்னு பேரு கொடுத்துருக்கு. இந்த அசத்துனா சத்து அசத்து, அந்த அசத்தை எடுத்துக்க கூடாது, அந்த அர்த்தம் இல்லை. இந்த 3 பூதங்கள் சத்து, கண்ணுக்கு தெரியாத வாயுவும் ஆகாசமும் அசத் அப்படின்னு பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சத்ய அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்து தியத்துன்னு சொல்றது உண்டு. இது 2ஐயும் காட்டிலும் இது வித்தியாசப்பட்டது, விலக்ஷணம். இது 2ம் இல்லை. இது நான் சொல்லக்கூடிய இப்ப வஸ்து, அதாவது பிரம்மம், உபனிஷத்தினால சொல்லிக் கொடுக்கப்படுற பிரம்மம் இது 2ல சேராது. அது பஞ்சபூதத்தை காட்டிலும் தனி விஷயம். அது மாத்திரமில்லை, நிஷ்கலம். இந்த பிரம்மத்துக்கு அவயவங்கள் உண்டா? கிடையவே கிடையாது. பிரம்மத்துல இந்த பாகம் அந்த பாகம், நமக்கு வந்து 3/4 பாகம் பெருசா இருக்கு, 1/4 பாகத்துக்குள்ள அவ்வளவு உலகமும் அடங்குறதுன்னு சொன்னா அதுல ஏதோ பல பாகங்கள் இருக்கு போல இருக்குன்னு தோணும். அது இல்லை, நாமளா ஏதோ கல்பனை பண்ணிக்கிறது தானே தவிர பிராந்தி கல்பித்த ஜெகத் கலாசிரியம், அதுல பாகங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. நிஷ்கலம், நிருபமானம். பிரம்மத்தை மனசுல வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபமானம் சொல்ல முடியுமான்னா உபமானமே சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச உபமானம் ஒன்றும் கிடையாது. வேணும்னா கொஞ்சோன்னு சொல்லலாம், ஆகாஷவத்து, ஆகாசத்தை போலன்னு, அது கூட நமக்கு சரியா புரியாது. ஆக இதுக்கு உபமானம் ஒன்றும் கிடையாதுன்னுட்டார். ருத்திமத்து, சர்வேஸ்வரன், பரமேஸ்வரஹா அப்படின்னு சொல்றது. சகல வைபவமும் ஐஸ்வர்யமும் கொண்டது இந்த பிரம்மன் தான். அதனுடைய சோபாதிகமான ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா சகல ஐஸ்வர்யத்தோடு கூடினதாக இருக்கு. நிருபாதிகமாக பார்க்கும்போது வெறும் சுத்த சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கு. இப்படியாக நிரூபணம் பண்ணப்படுறதே பிரம்மம், அதுதான் நீ அப்படிங்கிறத மனசுல நன்றாக சிந்தனை செய். அடுத்த ஸ்லோகம். ஜன்ம விருத்தி பரிணத்யபக்ஷய வியாதி நாசன விஹீனம் அவ்யயம் விஸ்வ சிருஷ்டி அவனகாத காரணம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. ஜன்மானா பிறப்பு, விருத்தினா வளர்ச்சி, பரிணதி அப்படின்னு சொன்னா மாறுதல், அபக்ஷயம் அப்படின்னு சொன்னா மெதுவா க்ஷயமாறுது, வியாதினா தெரியும், நாசனம்னா அழிவு, இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு. ஜன்ம விருத்தி பரிணத்தி அபக்ஷய வியாதி நாசன விஹீனம். பிரம்மஸ்வரூபத்தை உபனிஷத்து எப்படி வர்ணிச்சிருக்கு? அதுக்கு ஜன்மா உண்டா? அதுக்கு பிறக்குமா? அது கிடையாது. கொஞ்சம் வளருமா? வளராது. ஏதாவது வித்தியாசம் வருமா? மாற்றம் ஏற்படுமா? முடியாது, கிடையாது. அபக்ஷய கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா குறையுமானா அதுவும் இல்லை. ஏதாவது வியாதி வருமா? இல்லை. நாசமாகுமா? அதுவும் இல்லை. இப்படிதான் பிரம்மஸ்வரூபம். இந்த ஸ்வரூபம் அப்படியே ஆத்மாவுக்கு பொருந்தும். அது மாத்திரம் இல்லை, அவ்யயம்.
அவ்யயம், வியம் ஆகாது. அதாவது அதுல உள்ள குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயமாச்சுன்னா செலவு தானே வியயம்னு சொல்றோம். அந்த க்ஷயம் இல்லை இதுக்கு. இதோட குணம் எல்லாம் நாசம் ஆகாது. விஸ்வன்னா ஜெகத், உலகம். இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்றது, அவனம்னா அப்புறம் ரட்சிக்கிறது, அப்புறம் காத்தம்னா சம்ஹாரமும் பண்ணிடுறது. இந்த உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கும் ஸ்திரமாக நிக்கிறதுக்கும் கடைசியில அழியறதுக்கும் மூணுக்குமே கர்த்தாவாக காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், அந்த பிரம்மம் தான் ஒன் ரூபத்துல இருக்கு. நீ அந்த ஸ்வரூபத்தை மனசுல தானே தான்னு சிந்தனம் செய். தத்துவமசி பாவயாத்மனி. அஸ்தபேதம் அனபாஸ்த லக்ஷணம் நிஸ்தரங்க ஜலராசி நிశ్చலம் நித்யமுக்தம் அவிபக்த மூர்த்தி யத் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அஸ்தபேதம், பேதம்னா பிரிவினை, வேற்றுமை, வேற்றுமை இல்லாதது. இங்கே எதை பார்த்தாலும் இது வேற அது வேறன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வேறையா இருக்கலாம், வேண்டாம்னு சொல்லலை. ஆனா பிரம்மம் வேற இல்லை. அஸ்தபேதம் ஏகமேவ அத்விதீயம்னு சொல்றது. ஏகமேவ அத்விதீயம்னு சொன்னா இது ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, பாக்கியெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. பாக்கி ஒண்ணுமே இல்லை, பிரம்மம் தான் இருக்கு. இருக்குன்னு சொன்னா அதுதான் ஒண்ணு இருக்கு. அதுதான் அஸ்தபேதம், அத்விதீயமாக இருக்கு. அனபாஸ்த லக்ஷணம், லக்ஷணம்னா ஸ்வரூபம். உலகத்துல நாம எந்த வஸ்துனுடைய ஸ்வரூபத்தை வேணாலும் பாருங்க, நம்ம இந்திரியங்கள்னால கண்டறியக்கூடிய அத்தனை விஷயங்களும் விநாசத்தை அடையக்கூடியது, மாற்றமுடையது. இன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்கு, நாளைக்கு பார்த்தா மாறிடுறது, வித்தியாசம் ஆயிடுறது. ஆக ஜன்மா விருத்தி இப்பெல்லாம் சொன்னோமே சித்த முன்னாடி, அது எல்லாம் அதுக்கு உண்டு. இதெல்லாம் இல்லாத ஒரு வஸ்துவை நம்ம லோகத்துல பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது. நம்ம கண்கள், நம்மளுடைய இந்திரியங்கள் அதை தெரிவிக்க முடியாது. நீங்க ஒரு வஸ்துவையும் லோகத்துல இது பாருங்க, இதுக்கு உற்பத்தி கிடையாது, இந்த விருத்தி கிடையாது, பரிணாமம் கிடையாது, க்ஷயம் கிடையாது, வியாதி கிடையாது, நாசம் கிடையாது, அந்த மாதிரி இது இருக்கு பாருங்க அப்படின்னு ஒன்னை காமிக்கணும்னா எங்க தேவலோகத்துக்கு போனாலும் பிரம்மலோகத்துக்கு போனாலும் காமிக்க முடியாது. எல்லாத்துக்கும் இந்த விருத்தி எல்லாம் உண்டு. இது இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான் ஆத்மா. அதுதான் அனபாஸ்த லட்சணம். இதனுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்கே, என்னைக்குமே மாறாது. அதனாலதான் இது சத்தியம்னு சொல்றோம். ஒரே மாதிரி இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நிஸ்தரங்க ஜலராசி நிశ్చலம். இதுல ஆட்டங்கள், இதனுடைய ஆனந்தங்கள், நாம லௌகிக சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா. முதல்ல சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அது அஸ்வாரஸ்யம் வரும். ஒரு ஆட்டம் கண்டு அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இல்லாத போயிடும். ஆனா அது அப்படி இல்லை. இது எப்படி இருக்கு? நிஸ்தரங்க, அலையோடு இருந்ததுன்னா அந்த சமுத்திரம் அப்படிதான் பார்க்கிறோம், நம்ம அலையோட தான் பார்க்கிறோம். அப்படி இருந்தா நமக்கு ஸ்திரமான ஒரு புருஷார்த்தமா, அந்த புருஷார்த்தத்துக்கு அதை உதாரணமா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அலை இல்லாமல் அந்த சமுத்திரம் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? சில நாளைக்கு இருக்கும். அலை வராமல் நிശ്ചலமா அந்த சமுத்திரம் இருந்ததுன்னா அது எப்படியோ அதை போல இந்த ஆனந்தம். லோகத்துல நாம விவகாரம் பண்ணும்போது நமக்கு இந்த ஆனந்தம் அலையா வந்து விடுறது. ஒவ்வொரு விஷயம் வரும்போது அது வருது போறது அப்படி ஆயிடுறது. ஆனா எந்த விஷயத்தோடும் சம்பந்தப்படாம இருக்கும்போது காத்தே அடிக்கல, அப்படி இருக்கும்போது நிശ്ചலமா சமுத்திரம் இருக்கே, அதை போல இந்த ஆனந்தம் நிശ്ചலமாக இருக்கு. ஜலராசின சமுத்திரம் அதை போல நிശ്ചலமா இருக்கு. நித்திய முக்தம், இதுக்கு பந்தம்ங்கிறதே கிடையாது. இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னைக்காவது பந்தம் ஏற்பட்டுதானா? இல்லை. அதனால நித்திய முக்தம்னு சொல்றது. இதுதான் நீன்னு தெரிஞ்சுக்கோ. அவிபக்த மூர்த்தி, சச்சிதானந்தம் அப்படின்னு சொன்னா சத்து சித்து ஆனந்தம்னு 3 சுரூபமா இருக்குன்னு கேட்டா இல்லை. மூர்த்தினா சுரூபம், ஒரே சுரூபம் தான். அதைத்தான் நான் சத்துன்னு சொல்றேன், சித்துன்னு சொல்றேன், ஆனந்தம் சொல்றேன், எல்லாம் ஒண்ணுதான், மொத்தமே ஒண்ணு. அந்த ஸ்வரூபம் இதைதான் அகண்டம் அகண்டம்னு சொல்லுவோம். ஒரு பாகம் சத்து ஒரு பாகம் சித்து அப்படி இல்லை, ஒரே வஸ்து. அப்படியாக பிரம்மத்தை சொல்லப்பட்டிருக்கே, அந்த பிரம்மந்தான் நீ என்று நீ புரிந்து கொள். ஏகமேவ சத் அநேக காரணம் காரணாந்தர நிராச காரணம்
காரிய காரண விலக்ஷணம் ஸ்வயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. அந்த பிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பிரம்மன் தான் இருக்கு அப்படிங்கிறத உபனிஷத்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆனா அந்த ஒரே ஒரு பிரம்மம் எவ்வளவு பிரபஞ்சத்தை, அநேக பிரபஞ்சத்துக்கு காரணமாயிடுச்சு. எப்படி காரணமாச்சு? ஏன்னா அந்த ஒண்ணு இருந்தா தான் அது மேல அநேகத்தை நம்ம ஆரோபிக்க முடியும். ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அது மேல ஏகப்பட்டது. ஒரு சுத்தி எங்க கிடக்கு, ஒரே ஒரு கயிறு கிடக்கு. ஒருத்தன் வந்து பாக்குறான், அடாடா பாம்பு இருக்கே அப்படிங்கிறான். இன்னொருத்தங்கிறான் ஏதோ ஒரு தடி கம்பு கயிறு கம்பு கிடக்கு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வேற இன்னொன்னு சொல்றான், தரையில ஒரு விரிசல் மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். அப்படி இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசா அதை கல்பனை பண்ணலாம். ஆனா இருக்கிறது ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு இருக்கு, நமக்கு ஒண்ணுமே இல்லாட்டா அதுல பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அதுல ஏற்பட்ட கல்பனைகள் அபரிமிதம், அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அதனால சத் அநேக காரணம், அப்படியாக இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் ஏற்பட்டு வச்சு. காரணாந்தர நிராச காரணம். இங்க ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல கிங் காரணம் பிரம்மா அப்படின்னு மகர்ஷியெல்லாம் தேடி பார்த்தாலாம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கு பிரம்மம் காரணமா இருக்கே, கூட ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு மாயைங்கிறத கண்டுபிடிச்சாலாம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. ஆக மாயைதான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனாலே அதை தவிர்த்து ஏதோ இந்த பரமாணுக்கள்னு தார்க்கிகன் சொல்றான், பிரதானம்னு ஒண்ணு இருக்குன்னு சாங்கியன் சொல்றான். இந்த மாதிரி ஆளுக்கு ஆளு ஒரு காரணத்தை சொல்றாலும் இல்லையோ, அதெல்லாம் இல்லை. அதை எல்லாத்தையும் நிராசம் பண்ணிட்டு, நிராசம்னா இல்லை அப்படின்னு கண்டிச்சு வெறும் தன் ஸ்வரூபத்தை மாத்திரம் காரணமாக வைத்துக் கொண்டு இருக்கிறது இந்த பிரம்மம். அதான் பிரம்மம் ஒண்ணுதான் காரணமே தவிர அதுக்கு கூட சகாயம் பண்றதுக்கு கூட வேற ஒண்ணும் கிடையாது. காரிய காரண விலக்ஷணம் ஸ்வயம். இது காரியமும் இல்லை, காரணமும் இல்லை, ரெண்டு காட்டையும் வித்தியாசப்பட்டது, வேறானதாக இருக்கு பிரம்மம். ஏன்னா காரியம் காரணம் ரெண்டும் ஒரு கல்பனை தான். அவன் அந்த பிரம்மஸ்வரூபம் காரணமா காரியமா அப்படின்னு கேட்டா சொல்லக்கூடாது. அது ரெண்டும் இல்லைன்னு சொல்றான். இப்ப சாதாரணமா நமக்கு இதுக்கு சாதாரண உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு அப்பா உள்ள அப்படின்னு சொல்லும்போது தசரதருக்கு ராமர் பிள்ளையா இருக்கார். ராமர் வந்து தன்னுடைய பிள்ளைகளான லவகுஷர்களுக்கு பிதாவாக இருக்கார். இப்ப ராமர் வந்து பிதாவா புத்திரனா, ரெண்டுல எது உண்மை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரெண்டும் உண்மை, இவருக்கு பிதா அவருக்கு புத்திரன் அப்படின்னு நம்ம சொல்லி சமாளிச்சுடுவோம். ஆனா உண்மையில அவர் என்னது, பிதாவா புத்திரனா அப்படின்னு கேட்டா உண்மையில ரெண்டுமே இல்லை. இவர் ராமன் தான். அவரை தசரதரை காமிச்சு அவரு கூட இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா அப்ப புத்திரன்னு சொல்லணும். அவருக்கு ராமர் என்ன வேணும் தசரதருக்கு அப்படின்னு கேட்கறச்ச பையன். லவகுஷர்களை காமிச்சு இந்த பசங்களுக்கு இந்த ராமர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாக்க அப்பா அப்படின்னு சொல்லணும். ஆனா இவர் ஒன்னும் ஸ்வரூபத்தா புத்திரன் பிதாங்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு காரண பெயர். அதை போலதான் பிரம்மத்தை ஜகத்துக்கு காரணம். இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்திருக்கே, இதெல்லாம் யாரு பண்ணி கொடுத்தா, யாரு சிருஷ்டி பண்ணினா, யாரு காப்பாத்தின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா எதையோ ஒண்ணு கொடுக்க சொல்லணுமே சொல்லி இந்த பிரம்மத்தை மேல பழிய போட்டுடுது. இதுதான் பண்ணிருக்கு அப்படின்னு, இவர் தான் பண்ணியிருக்கார் பரமேஸ்வரன். ஆனா இந்த ஜகத்தை வச்சு நீங்க சொன்னதை அதை ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்லல. ஆனா வஸ்துதா அது எப்படி இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணமா இல்லை. காரிய காரண விலக்ஷணம் சர்வ பிரபஞ்சத்தையும் தாங்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னத கீதையில சுவாமி சொல்றாரு. ஆமா நான் தான் தாங்கிட்டு இருக்கேன் நீ சொன்னதுக்காக, ஆனா இல்லேன்னு விட்டார். அங்க என்ன சொல்றாரு தெரியுமா, மத்ஸ்தானி சர்வபூதானி யசாஹம் தேஷ் அவஸ்திதான்னு முன்வரி. மத்ஸ்தானினா என்னிடத்துல தான் அத்தனை பூதங்களும் அத்தனை பிரபஞ்சமும் ஆசிரியத்து இருக்கிறது, அதாவது எல்லாத்துக்கும் நான் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. அடுத்த நஜ மத்ஸ்தானி பூதானி இதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லைன்னு. அதெல்லாம் இருந்தா தானே நான் அதுக்கு ஆதாரம். நீ பாக்குற பிரபஞ்சத்தை பார்க்கும்போது அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா நான் தான் இருக்கேன், அதனால நான் தானே சொன்னேனே தவிர
நீ என்ன பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் காணாம மறைஞ்சு போயிடும். அப்ப நான் எப்படி பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் சொல்ல முடியும்? என்கிட்ட எங்க பிரபஞ்சம் இருக்கு? நீ என்ன பார்க்காம வெறும் பிரபஞ்சத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா ஆமா நான் தான்னு சொல்லுவேன். ஆஹா, பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, பிரபஞ்சத்தை பார்த்துட்டு யாரு காரணம்னு கேட்டா அதுக்கு பதில் இது. பிரம்மத்தை பார்த்துட்டு இது பிரபஞ்சத்துக்கு காரணமாக, பிரபஞ்சமே இல்லையே. இப்போ பிரம்மத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம் காணலையே, அப்ப எதுக்கு இது காரணம்? அதனால அது காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. காரிய காரண விலக்ஷணமும் ஸ்வயம் பிரம்மா. இப்படித்தான் வேதாந்தத்துல அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றது. அதுதான் நீ அப்படிங்கறத நீ புரிந்து கொள். நிர்விகல்பகம் அனல்பம் அக்ஷரம் யத் க்ஷராக்ஷர விலக்ஷணம் பரம் நித்யம் அவ்யய சுகம் நிரஞ்சனம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. நிர்விகல்பகம், எந்த கல்பனைக்கும் அதுல இடம் இல்லை. எல்லா கல்பனையும் அதுலதான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அது ஏகப்பட்ட கல்பனைக்கு விஷயமாயிடுத்துன்னு சொன்னாலும் உண்மையில ஒரு கல்பனையோடும் சம்பந்தப்படாத வஸ்து. ஏன்னா கல்பனை எல்லாம் மாயிக்கும், மாயை, அது உண்மை இல்லை. அதனால அது நிரூபிக்கலப்பா எப்பவும் போல இருந்துட்டே இருக்கான். அனல்பம்னு சொன்னா, அனல்பம்னா 3 விதமான பரிச்சேதம் இல்லாதது. அனந்தம் அப்படின்னு சொல்றது இல்லையா, வஸ்து பரிச்சேதம், தேசகால வஸ்து பரிச்சேதங்கள் இல்லாதது, அதுதான் அனல்பம். பூமான்னு சொல்லுது. பூமா பூமா அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்கு பிரம்மத்துக்கு உபனிஷத்து. நாரதர் சனத்குமார் கிட்ட போய், எனக்கு ஆத்மாவை தெரியலே, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய துக்கம், இந்த துக்கத்தை போக்குறதுக்கு ஆத்ம ஞானம் தான் மருந்து அப்படிங்கிறது, இல்லாட்டா வேற வழியில இதை போக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன், பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அப்போ சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் பண்ணும்போது, இது சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது, வரிசையா சொல்லி கடைசியில பூமாக்கு கொண்டு உபதேசம் பண்றாரு. பூமான்னு சொல்லி பிரம்மத்துக்கு பேரு கொடுத்தாரு. எப்படின்னு சொன்னா 3 விதமான பரிச்சேதம் இல்லாதது, அதான் அல்பம் இல்லை, சின்னது இல்லை, பெருசு. அதே மாதிரி அக்ஷரம், அழிவே இல்லாதது. அதே மாதிரி க்ஷராக்ஷர விலக்ஷணம் பரம். க்ஷரம் அக்ஷரம்னு பகவத்கீதையில 2 சொல்லி, நான் அதை 2ஐயும் காட்டிலும் வேறானவன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. துவாவிமோ புருஷோ லோகே க்ஷரஷ்சாக்ஷர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சதே உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மே துதாகிருதா அப்படின்னு அங்க பகவத்கீதையில சுவாமி சொல்றாரு. 2 எல்லாத்தையும் புருஷன்னு சொல்லிவிட்டாருங்க. க்ஷரஹா அக்ஷரா எல்லாம் புல்லிங்கமா இருக்கும் இல்லையோ, அதனால புருஷான்னு. க்ஷரஹான்னு சொன்னா அழியக்கூடியதான், அழியக்கூடிய பிரபஞ்சம், காரியம் பூர க்ஷரஹா. அக்ஷரங்கிறது என்னன்னா அதுக்கு காரணமானது. மறுபடியும் மறுபடியும் அந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் இருந்தா தானே முடியும். அந்த காரணமா இருக்கக்கூடிய மாயை இருக்கே, அந்த மாயை தான் அங்க அக்ஷரம்ங்கிற சப்தத்தால சொல்லப்பட்டிருக்கு. மாயையுடைய காரியமான பிரபஞ்சம், அது 2க்கும், அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மாயை, இதை எல்லாத்தையும் விட தனியா இருக்கு பரமாத்ம தத்துவம். ஆத்ம தத்துவங்கிறது அதைத்தான் உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மே திதாகிருதா, அதுக்கு பரமாத்மான்னு பேரு வச்சிருக்கு. அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் இது. க்ஷராக்ஷர விலக்ஷணம் பரம், நித்தியம், எப்போதும் இருக்கக்கூடியது. அவ்யய சுகம், அழியாத சுகமாக இருப்பது. நிரஞ்சனம், நிரஞ்சனம்னா அழுக்கு ஒட்டாதது. இப்படி பிரம்மஸ்வரூபத்தை உபனிஷத்தை நிரூபணம் பண்றதே பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. இப்படி உள்ள அந்த பிரம்மஸ்வரூபம் அதுதான் நீ அப்படிங்கறத நீ மனசுல சிந்தனை செய். யத் விபாதி சதா அநேகதா பிரமாத் நாம ரூப குண விக்ரியாத்மனா ஹேமவத் ஸ்வயம் அவிக்ரியம் சதா பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. யத் விபாதி சத் அநேகதா. நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு கயிறு தான் கிடக்கு, அந்த கயிறை ஒவ்வொரு நிமிஷா பார்த்தான்னு. அதே மாதிரி வேற ஒரு உதாரணம், இப்போ இது ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தனாலையும் அது பலவிதமா பார்க்கப்படுறது. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னு சொன்னா, இவரே சொன்னார் ஹேமவத்து அப்படின்னு. ஒரு தங்கம், அந்த தங்கத்தை ஸ்வர்ணக்காரங்கிட்ட
கொடுத்தா அவன் வந்து இதை பலவிதமா ஆபரணம் பண்ணிவிட்டான். காதுக்கு போட்டுக்க ஆபரணம், கழுத்துல போட்டுக்க ஆபரணம், கையில போட்டுக்க ஆபரணம், மூக்குக்கு போட்டுக்க ஆபரணம்னு நானா விதமா ஆபரணம் பண்ணிவிட்டான். அதுக்கு பேரெல்லாம் வேற வேற வந்தாச்சு. விரலுக்கு போட்டுக்கிற ஆபரணம் மோதிரம்னு பேரு. இந்த மோதிரத்தை போய் காதுல மாட்டிக்க முடியாது, மாட்டின்டா சிரிப்பா. இப்படி இருக்கும்போது அது ஒவ்வொன்றுக்கும் பேரு தனித்தனியா வந்துடுத்து. அதனுடைய வேலைகள் மாறி போயிடுத்து. எங்கெங்க போட்டுக்கணுங்கிற நியமங்கள்லாம் வந்து கொடுத்து. அதனுடைய உருவமும் வித்தியாசமா தெரிய ஆரம்பிச்சுடுத்து. பார்த்தாலே தெரியுது. ஆனா அதெல்லாம் என்னது? ஒரே சுவர்ணம் தானே, ஒரே தங்கம் தான். இவன் நினைச்சானா மறுபடியும் இந்த காது ஆபரணத்தை அழிச்சு மறுபடியும் கை ஆபரணமா பண்ணிடலாம். கை ஆபரணத்தை அழிச்சு நிறைய காது ஆபரணமா பண்ண முடியும். எப்படி வேணா பண்ண முடியும். அழியாம இருக்கக்கூடியது சுவர்ணம். ஆனா ஆபரணங்கிற அந்த ஆகாரம் இருக்கே, அது அழியக்கூடியது. ஆனா அது என்னது? அது பிரமம். அது நிஜம் இல்லையா? அது நாம ரூப குண விக்ரியாத்மனா. அதனுடைய பேரு வேற, உருவம் வேற, அதனுடைய குணங்கள் வேற, அது செய்யக்கூடிய காரியங்கள் வேற, இப்படி எல்லாம் நானா விதமா தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு. இது அந்த சுவர்ணம். அதே மாதிரிதான் இந்த பிரம்மம் இருக்கே, இது அந்த சுவர்ணம் தான். எப்படி தெரியுதுன்னு சொன்னா அது தெரியும். இந்த நாம கொடுத்த அந்த தங்கம் தான் இது அப்படின்னு சொல்றான். அந்த ஆபரணத்தை பார்த்து இது எல்லாமே அதுதான் அப்படிங்கிறான். இப்ப பண்ணி வந்திருக்கிற அத்தனை ஆபரணமும் நாம கொடுத்த அந்த தங்கம் தான் அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த தங்கம் தானே இப்படி எல்லாம் தெரியுது. தங்கம் வீணா பிடித்தான்னு கேட்கக்கூடாது. தங்கம் வீணா போல சௌக்கியமா இருக்கு, அது எப்பவும் போல இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து திருப்பி அதே தங்கமா கொடுத்துட முடியும். அதே மாதிரிதான் பிரம்மஸ்வரூபம் சத்துன்னு பேர் வச்சார். இது உலகத்துல அத்தனை நாம ரூபங்கள், அத்தனை வேலைகள், அத்தனை விகாரங்கள் எல்லாமே பிரம்மன். ஏன்னா எல்லாமே சத்துன்னு தான் தெரியுது. அப்ப ஒரே ஒரு சத்து தான் இத்தனை உலகம் பூரா சத்தாக மாறி இருக்கு, காணப்படுகிறது. மாறி இருக்குன்னு சொல்லக்கூடாது, மாற்றம் கிடையாது அதுக்கு. அப்படி காணப்படுகிறது. எத் விபாதி சத் அநேகதா பிரமா. ஏன் தெரியுதுன்னா பிரமை, மாயை. மாயால இவனுக்கு அப்படி ஒரு பிரமை வருது. எல்லாம் நிறைய தனியா இருக்கு. நாம ரூப குண விக்ரியாத்மனா ஹேமவத் ஸ்வயம் அவிக்ரியம் சதா. ஒரு விகாரமும் இல்லை, ஸ்வயம். அப்படி ஒரு பிரம்மத்தை நிரூபணம் பண்ணியிருக்கே உபனிஷத்து. தத்துவமசி பாவயாத்மனி. அந்த பிரம்மந்தான் நீ அப்படிங்கிறத நீ புரிந்து கொள்ள. யச்சகாஸ்தி அனபரம் பராத்பரம் பிரத்யேகரசம் ஆத்மலக்ஷணம் சத்யசித் சுகம் அனந்தம் அவ்யயம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. யச்சகாஸ்தி அனபரம். உபனிஷத்துல அனபரம் அப்படின்னு பிரம்மத்தை சொல்றது. அனபரம்னா என்ன தெரியுமா? எதுக்கு அப்புறம் எந்த காரியமும் வரலையோ அது. பிரம்மத்திலேருந்து எல்லா ஜெகத்தும் வந்ததுன்னு சொன்னோமோ, உபனிஷம் சொல்றது ஒண்ணுமே வரலைன்னு. அபரம் நவித்யதே யஸ்ய அனபரம். இதுக்கப்புறம் இதுல இருந்து வந்தது. அப்புறம்னு சொல்றோமே, அதுதான் அபரம். அப்புறமா வருது. முன்னாடி காரணம் இருக்கு, அப்புறமா காரியம் வருது. அதனால காரியத்தை அபரம்னு சொல்றது. இந்த பிரம்மத்திலேருந்து ஜெகத்தே வரலையா, அது அதுல இருந்து வந்ததுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா, ஓஹோ இதுல இருந்து எப்படி ஜெகத்து வந்தது, வரவே முடியாது அப்படிம்போம். அதனால அது அனாபரம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது உபனிஷத்து. அது மாத்திரம் இல்லை, பராத் பரம், எல்லாத்துக்கும் மேல. நாம காரணம்னு சொல்ற காரணத்துக்கெல்லாம் காரணம். அதை விட்டா வேற இன்னொரு காரணம் என்கிட்ட இல்லை, அதனால அதைத்தான் சொல்லணும் காரணம்னு. அது மாத்திரம் இல்லை, பிரத்யேகரசம். பிரத்யேக ஆத்மாவா இருக்கு. சேதகேது யாரு அப்படின்னு கேட்டா, சேதகேதுக்கு ஆத்மாவா இருக்கிறது இந்த பிரம்மன் தான். அது சரி, இந்த தேவதத்தம் எல்லாம் இருக்கா, இவாளுக்கெல்லாமும் எல்லாருக்கும் ஆத்மா அதுதான். அத்தனை பேருக்கும் எறும்புலேருந்து ஆத்மாவாக இருக்கக்கூடியது அதுதான். அத்தனை ஜீவஸ்வரூபமாக ஒரே ஒரு பிரம்மன் தான் இருந்துட்டு இருக்கு. அதனால எல்லா ஜீவஸ்வரூபத்துக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கு. இதுதான் பிரத்யேக ஆத்மான்னு சொல்றது. ஏகரசம். ஏகரசம்னு சொன்னா அது வித்தியாசமான ஒரு ஸ்வரூபம் அதுல இல்லவே இல்லை. ஆனந்தம்னு சொன்னா ஆனந்தம் தான், வேற கலப்பு கிடையாது. துக்கம் கொஞ்சம் கூட இருக்குல்ல, ஒரு ஓரமா ஒட்டின்னு இருக்கானா இல்லை. தியானம்னா எல்லாம் தியானம், முழுக்க தியானம். இதுதான் ஏகரசம், அதுதான் ஆத்மஸ்வரூபம். சத்ய சித் சுகம், உண்மையான
ஞானஸ்வரூபமான ஆனந்தம் இது. உண்மை ஞானம், அதான் சச்சிதானந்தம் சொல்றோமே, அதான் சத்துனா உண்மை, சித்துனா ஞானம், ஆனந்தம். இதுதான் சத்திய சித் சுகம். அனந்தம் அவ்வியம், அனந்தமானது, அழிவில்லாதது, அவ்வியம். இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் ஸ்ருதியில சொல்லப்படுறது, வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தத்துவமசி, அந்த பிரம்மஸ்வரூபமே நீ, நீ அதை காட்டிலும் வேறானவன் இல்லை அப்படிங்கிறத பாவஜ ஆத்மனி, உன்னுடைய மனசுல நல்ல சிந்தனம் செய்ய. உக்தமர்த்தம் இமம் ஆத்மனி ஸ்வயம் பாவய பிரதித யுக்திபிர்தியா சம்சயாதிரஹிதம் கராம்புவத் தேன தத்துவ நிகமோ பவிஷ்யதி. இது இதனுடைய நிகமன ஸ்லோகம். அதாவது 10 ஸ்லோகத்துல சொல்றாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 10 ஸ்லோகம் சொல்லிட்டு இப்ப சொன்ன விஷயங்கள் இருக்கே, உக்தம் அர்த்தம், இப்ப சொன்னோமே அந்த பிரம்மன் தான் நீ அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நீயா தான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுக்குருவேன், நான் ஏதோ தூரத்துல இருந்து சகாயம் பண்ண முடியுமே தவிர புரிஞ்சுக்கிறது நீ தான் புரிஞ்சுக்கணும். நான் புரிய வைக்கிறதுக்கு பண்ற பிரயத்தனத்தினால உனக்கு புரிஞ்சுவிடும் அப்படின்னு என் மேல பழியப்படாது. நான் சொல்றத சொல்லிடுவேன், ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு நீ தான் பிரயத்தனம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, ஆத்மனி, நிர்மலமாக உன்னுடைய ஆத்மனா இந்த அந்தகரணம், உன்னுடைய மனத்தை சுத்தப்படுத்திண்டு, ஸ்ருதி நிறைய யுக்திகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, இதை எப்படி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டிய யுக்திகள்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் மனசுல வாங்கிண்டு நல்ல சுத்தமான புத்தியோடு நீ யோஜனை பண்ணி பாரு. சந்தேகம் இல்லாமல் நான் சொல்றது உனக்கு கரெக்டுன்னு புரியும். சம்சயாதி ரஹிதம் கராம்புவத்து, கையில ஒரு உதிரணி ஜலத்தை எடுத்துட்டு பார்த்தான், கையில ஜலம் இருக்கிறது தெரியுதா இல்லையா, நான் சந்தேகமா இருக்கோ இல்லை, ஆச்சமனத்துக்கு கையில ஜலத்தை எடுத்துன்னு இப்படி பார்க்கணும், பார்த்தா கையில ஜலம் இருக்கிறது தெரியும், இருக்கோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம்லாம் இல்லை, பழிச்சுன்னு நன்னாவே தெரியுது, ஒரு சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இல்லாமல் கராம்புவத்து, கையில எடுத்த ஜலம் எப்படி தெரியுறதோ அதை போல உன்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறதுக்கு ஒரு தீர்மானமா உனக்கு தெரியுங்கிற. தத்துவ நிகமோ பவிஷ்யதி தேனா, நான் சொன்ன விதத்திலே நீ மறுபடியும் சிந்தனம் பண்ணி மனத்தை சுத்தப்படுத்தி, எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு சுத்தமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தத்துவத்துக்கு பக்கத்துக்கு வந்துடுறோம். அந்த தத்துவம் நம்மளை விட்டு எப்போ தூரக்க போறது, நம்ம தானே தத்துவம், நம்ம தத்துவ சுரூபம், நம்ம சுரூபம் தானே, அது தூரக்கவே இல்லை. ஆனா நம்மளுடைய மனசை அழுக்கு படிய அது எங்கேயோ தூரக்க போயிடுத்து, நம்ம எங்கேயோ தள்ளி வந்து விடுறோம். ஆனா மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பரமாத்மா கிட்ட போயிடுறோம். ரொம்ப ரொம்ப சுத்தமாயிடுத்தோம், நம்மளே அதுவாகவே ஆயிடுறோம் நம்ம. அதான் சொல்றார், இந்த மாதிரி நீ பண்ணினால் உனக்கு தத்துவ நிகமஹா, தத்துவ நிர்ணயம் ஏற்படும், அப்புறம் உனக்கு சந்தேகம் இருக்காது. வித்யந்தே சர்வ சம்சயா, அது மாத்திரம் தெரிஞ்சு போச்சு, அனுபவம் வந்துடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. க்ஷீயந்தே சாஸ்திய கர்மாணி, நீ பண்ணின கர்மாக்கள் எதுவுமே இன்னும் பாக்கி இருக்காது, அடுத்த ஜென்மாவை கொடுக்கறதுக்கு அது காத்துட்டு இருக்காது, அதுவே இருக்காது. அதனாலே உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நிர்ணயமாக நிச்சயமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்ப சொன்ன வழியை நீ உபயோகப்படுத்தணும், இந்த சாதனங்களை நீ கையாளணும், அப்போ உனக்கு தீர்மானம் வரும். 265 ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்தது 66ல இருந்து ஆரம்பிப்போம்.